ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாரதி கண்ணம்மா. இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஹேமாவை கடத்திட்டு போனதுக்காக வெண்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போற மாதிரி வெண்பாவுக்கு கனவு வருது. பயந்து போய் அம்மா அப்படின்னு அலறி எந்திரிச்சு உட்காடுறாங்க. சத்தம் கேட்டு இப்போ சாந்தி இப்போ அவங்க வராங்க. என்னம்மா ஆச்சு, ஏமா இவ்வளவு பதட்டமா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹேமாவை அந்த கண்ணம்மா கோஷ்டி காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுல இருந்து என்னைய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரியே எனக்கு கனவு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. அந்த ரவுடிங்க சொன்னதுக்கு நான் ஓகே சொல்லியிருக்கவே கூடாது, நான் சொன்னபடி தான் அவங்கள செய்ய வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி பக்கத்துல இருக்க டேபிள்ல ஓங்கி கையை அடிக்கிறாங்க. வெண்பா கையில அடிபட்டு ரத்தம் வருது, வலி தாங்க முடியாம இப்போ வெண்பா கத்துறாங்க. சத்தம் கேட்டு இப்போ ரோஹித் ஷர்மிளா 2 பேருமே அங்க வராங்க. என்னாச்சு சாந்தி, நீ அவ கூட தானே இருக்கிற, அவ கையில எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு ஷர்மிளா கேக்குறாங்க. தெரியாம கையை வச்சு இடிச்சுக்கிட்டாங்கம்மா, அதனாலதான் அடிபட்டுருச்சு அப்படின்னு சாந்தி சொல்லி சமாளிக்கிறாங்க. ஷர்மிளா வெண்பாட்ட கேக்குறாங்க, என்னாச்சு உனக்கு, இப்பதான் தலையில அடிபட்டிருக்குன்னு வந்து நின்னா இப்ப கையில அடிபட்டுச்சுன்னு சொல்ற, தெரியாம யாருக்காவது கையில அடிபடுமா அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையை சொல்லு சாந்தி, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஷர்மிளா. சாந்தி சொல்றாங்க, வெண்பா அம்மா கோபமா இந்த டேபிள தட்டுனாங்கம்மா, அதனாலதான் அவங்க கையில அடிபட்டுருச்சுமா அப்படின்னு சொல்றாங்க. ரோஹித் சொல்றாரு, பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல ஆண்டி, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் வெண்பாவை அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. சாந்திட்ட ரோஹித்தும் அம்மாவும் எங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க வெண்பா. ஷர்மிளா அம்மா ஏதோ டாக்டரை பார்த்து செக் பண்ணணும்னு சொன்னாங்க, ரோஹித் ஐயாவும் கூடவே போயிட்டாருமா அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. சாந்தி வெண்பாட்ட சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல வரும்போது சௌந்தர்யா வேணும் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தேம்மா அப்படின்னு சொல்றாங்க சாந்தி. விசாரிச்சு பாக்குறப்பதான் ஹேமாவை இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிறாங்களா, அவ தலையில அடிபட்டிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட உடனே வெண்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு என்னமோ ஹேமாவை கடத்தினது நீங்க தான்ற உண்மையை ஹேமா சொல்லிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. வெண்பா சொல்றாங்க, ஹேமாவை கடத்தினது யாருன்ற உண்மை அவளுக்கு தெரியாது சாந்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அவ சொல்லியிருந்தாலும் இந்நேரத்துக்கு கண்ணம்மா சௌந்தர்யா 2 பேரும் நான் இருக்கிற இடத்த தேடி வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. சாந்தி சொல்றாங்க, எனக்கு என்னவோ பயமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாசம் ராசி பலன் படிச்சேமா, நான் உங்களோட ராசி பலனை படிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப மோசமான பலன்கள் போட்டிருந்துச்சுமா அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் ஜெயிலுக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருந்துச்சுமா அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. வெண்பா சொல்றாங்க, தேவையில்லாத நினைச்சுல நீ பயப்படாத சாந்தி, என்ன ஜெயில போடணும் அப்படின்னா என்ன படைச்ச கடவுளாலே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நானா ஜெயில் கதவை திறந்து உள்ள போய் உட்கார்ந்தாதான் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. வெண்பா சாந்திட்ட சொல்றாங்க, என்னோட ராசி பலன் படிச்சேன்னா அதுல ஏதாவது நல்ல விஷயம் இருந்தா மட்டும் என்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி சில்லித்தனமான விஷயம்லாம் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா வேணு சௌந்தர்யா 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. வேணு சௌந்தர்யாட்ட நீ பாரதிக்கு திருப்பி கால் பண்ணி பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. உங்கள்கிட்ட சொல்லவே மறந்துட்டேங்க, பாரதியே எனக்கு கால் பண்ணுனா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொன்னேன், அவன் அடுத்த பிளைட்டை பிடிச்சி இங்க வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாரதி எப்ப வருவான்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், அவன் வந்த உடனே ஹேமாட்ட போய் நான் தான் அப்பான்னு சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. பாரதிய லட்சுமியும் உன்னோட பொண்ணு தான் நான் ஏத்துக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமி இப்போ அவங்க வராங்க. அஞ்சலி லட்சுமிட்ட நீ சாப்பிட்டியா லட்சுமி, நீ சின்ன குழந்தை, அம்மா எப்ப சாப்பாடு கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிட்டேன் சித்தி அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. உங்க எல்லார்ட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. இந்த விஷயத்தை பத்தி நான் அம்மாட்ட கேட்கிறப்ப அவங்க பதிலே சொல்லல, நான் அடம் பண்ணி பதில் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு என்ன அடிக்கவே போயிட்டாங்க அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. அப்படி என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சௌந்தர்யா யோசிக்கிறாங்க. என்னோட அம்மாவும் அப்பாவும் எதுக்காக இத்தனை வருஷமா சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க லட்சுமி. அம்மா அப்பா 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு நல்லா தான் பேசிக்கிறாங்க, நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. பல வருஷமா இப்படி பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க லட்சுமி. பெரியவங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் குழந்தைங்க வரைக்கும் அதையே எடுத்துட்டு வராங்க அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. அப்பா ஏன் என்னையும் ஹேமாவையும் மகளா ஏத்துக்க மாட்டேன்றாரு, அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. வேணு லட்சுமிய சமாதானப்படுத்துறாரு. இங்க பாரு லட்சுமி, நீ ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்றாரு. பெரியவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை பத்தி உன்கிட்ட சொன்னாலும் உனக்கு புரிஞ்சுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான பக்குவம் உனக்கு வந்துருச்சுன்னா அம்மாவே அதுக்கான காரணத்தை உன்கிட்ட கண்டிப்பா சொல்லுவாங்க, அது வரைக்கும் அம்மாட்ட இதை பத்தி நீ கேட்கவே கூடாது, இது தாத்தா மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது கேட்ட உடனே லட்சுமி இப்போ அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க என்னமோ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் மற்ற குழந்தைங்க மாதிரி அப்பா கூட சேர்ந்து விளையாடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்காதா, அதுக்காக தான் இப்ப ஹேமாவும் அப்பாவை தேடி அலையிறா அப்படின்னு சொல்லி அழுறாங்க.
சௌந்தர்யா வேணு 2 பேருமே இப்போ லட்சுமியை சமாதானப்படுத்துறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.